Maghil sir, he's not like, oh, perfectionனா இப்படிதான் எனக்கு இப்படிதான் டயலாக் இப்படிதான் வேணும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இது வேணும், இது பண்ணி காட்டுங்க. I would tell Ajit sir, sir நான் இப்படி பண்ண போறேன் சார். And sir's always நீங்க பண்ணுங்க பரவாயில்ல, முடி பிடிக்கணுமா முடி பிடிங்க. You know, that's Ajit sir. ஆனா மற்றவங்கள முடி பிடிக்கிறீங்களா, அஜித் சார் முடி பிடிக்கிறீங்களா? Especially when we were shooting for Vidamuyurchi, we were shooting for Good Bad Ugly at the same time. காலையில் Vidamuyurchi, நைட்டில் Good Bad Ugly. நான் சூப்பர் ஸ்டார், நான் எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் he told all of us, sir கூப்பிடாதீங்கன்னு. But you look at him and all you want to say, sir. so நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க. I think he's gotten tired also telling. விடாமுயற்சி ஆல்சோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தியரி. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த கேரக்டரா இல்லை ஃப்ரெஷ் கேரக்டரா? நீங்கள் தியரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ஏன் தெரியும். ஹலோ ரஜினா மேம். ஹாய் ஜான்சன். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்டராக அந்த ஜேர்னியில் பிக் ஸ்டாரோட ஒரு படம் அப்படிங்கிறது வாட் இட் இஸ் மீன் டு யூ? It means a lot. ஏன்னா especially someone like Ajit sir, and you know the way he approaches life and all of that. நிறைய கேட்டிருக்கோம்ல, we hear a lot, and that to a film like this, படத்தில் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, but there's a lot more, you know, in the film other than just what you've seen. So the story, the fact that இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்திருக்கு, it definitely means a lot to me in this year of my career, at this stage of my career. அஜித் சார் பற்றி நிறைய பேர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்வீட்டான நபர் அப்படிங்கிறது சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறப்போ அவர் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களோ இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்ட விஷயங்களோ என்னவா இருந்தது? ஜென்ரலி அவங்க லைஃப் பற்றி தான் பேசுவாங்க. ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், நீங்கள் எப்படி இருக்கீங்க. அண்ட் எப்போவுமே பேசுகிறப்போ whenever I see him or if we talk or something like that, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க அம்மா எப்படி இருக்காங்க. யூனோ லைக் I think it's very sweet of him to genuinely ask. And we have so many conversations அவங்க whether it's அவங்க ரேஸ் பற்றி இல்லைன்னா யூனோ just about life, about his experiences and everything, be it cinema or be it life, be it sport, be it people, relationships. I think we've had a lot of conversations with regards to a lot of things. அதுலேருந்து ஏதாவது லேர்னிங்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க எப்படி இவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க இத்தனை வருஷத்துக்கு. ஐ திங்க் அது என்னோட பெரிய லேர்னிங். அவங்க சொல்லுவாங்க ஜென்ரலாக, இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு எவ்வளோ பே கிடைக்குதுன்னு, பேமெண்ட் பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் இஃப் யூ சைன் அப் டு டூ சம்திங், யூ ஷுட் டூ தட் ஜாப் 100%. அது தானாகவே வந்துடும். அண்ட் ஐ திங்க் தட் சம்திங் ஐ கனெக்ட் டு. ஏன்னா 20 வருஷம்ல ஐவ் டன் ஸோ மச் அண்ட் ஐம் ஸ்டில் தேர் அண்ட் ஐ ஸ்டில் நோ என்னோட செட்பேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். பட் ஜஸ்ட் டு பி கன்சிஸ்டன்ட் வித் ஒர்க் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஓவர் தி இயர்ஸ். ஸோ அது டெஃபினட்டாக கனெக்ட் ஆச்சு எனக்கு. விடாமுயற்சி அந்த ஆஃபர் வந்தப்போ அந்த விஷயம் பற்றி சொல்லுங்களேன், எப்படி வந்தது? மகிழ் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது அண்ட் நான் நரேஷனுக்காக போனேன். இட் வாஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் அண்ட் நரேஷனெல்லாம் ஆனதுக்கப்புறம் சார் ஓகே ஃபைன் வில் லெட் யூ நோ, மை ஆஃபீஸ் வில் கெட் இன் டச் வித் யூன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மை டீம் வாஸ் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஐ திங்க் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரியல, அவங்க கால் பண்ணி இன்னொரு நரேஷனுக்காக கூப்பிட்டாங்க. பட் ஐ வாசன்ட் இன் த சிட்டி. ஸோ ஜூம் கால்லேயே அந்த நரேஷன் பண்ணி சார் செட் ஐ திங்க் நீங்கள் தான் அந்த கேரக்டர் ஃபிட் ஆவீங்கன்னு. ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. மொதல் இருந்தது இல்லாமல் வேறு ஸ்டோரியா? இல்லை சேம் ஸ்டோரி. ஓகே அண்ட் தே கால் அண்ட் தே செட் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அதை நான் நரேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அகெயின் அது தானாகவே வந்துச்சு. ஸோ தட் வே ஐ ஃபீல் லைக் ஐவ் பின் வெரி பிளெஸ்ட் and I'm very happy with whatever I've gotten so far. So அப்போலேருந்து we spoke about the character, look, இது அதெல்லாம் from then it just ஒரு ஃப்ளோவில் நடந்தது. There was a time where I also ஏதோ டேட் கிளாஷஸ்னால I didn't know நான் இந்த படம் பண்ண போகிறேனா இல்லையான்னு. பட் by God's grace எல்லாமே worked out well. And மகிழ் சார் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஐ லவ் இட். ஓகே. எனக்கு ஐ ஆல்சோ பை நேச்சர் நான் பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி, ஆனால் அது கட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்டிங் கோ, இட்ஸ் ஓகே, ஆகலைனாலும் பரவாயில்ல, பட் யூனோ வாட் எவர். பட் ஐ லவ் சீயிங் பீப்புள் லைக் தட், லைக் இன் தேர் ஒர்க். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், and to be able to achieve it and make their dream, to show their dream. I love working with people like that. It was actually எனக்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பண்ணுறதுக்கு, யூனோ, விச் இஸ் வை எனக்கு நான் அண்ட் மகிழ் சார், ஹீ இஸ் நாட் லைக் ஓ பர்ஃபெக்ஷனா இப்படி தான், எனக்கு இப்படி தான் டைலாக் இப்படி தான் வேணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு இது வேணும், இது பண்ணி காட்டுங்க, எப்படியாவது பண்ணிருங்க. இட்ஸ் நாட் எப்படியாவது. ஓகே. he has his nuances, he'll have his in the look, on the look, இப்படி அப்படி, all of that. And I think for me that's exciting. நான் அதை எப்படி incorporate பண்ண போறேன், how am I going to do it, making it look subtle. ஏன்னா அது அவங்க தாட், அது அவங்க தாட்லேருந்து எடுத்துட்டு have to make it look like mineல. I like doing those things. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். And we didn't have too much time to discuss scenes. ஆனால் நான் எல்லாமே நான் டவுட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் காலங்காத்தால் I'll tell தேவன் சார், இப்படி என்னோட டவுட்ஸ் இப்படி இருக்குது, நான் இப்படி பண்ணலாமா, நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னு கேட்பேன். ஸோ அவங்க he'll talk to மகிழ் சார், they'll figure it out. தென் நான் செட்டுக்கு போகும்போது மகிழ் சார் I'll have a quick conversation and scene. ஸோ சேம் வித் அஜித் சார், அவரும் Magar sir, I don't think has given, I don't know, at least முன்னாடி, but we would do the scene together. So suppose எனக்கு நான் இப்படி பண்ண போறேன்னு சொன்னா I would tell Ajit sir, sir நான் இப்படி பண்ண போறேன் sir. And sir is always open to actors being themselves. At least என்னை பொறுத்த வரைக்கும் from what I have seen, he's very like chill. நீங்க பண்ணுங்க பரவாயில்ல, முடி பிடிக்கணுமா முடி பிடிங்க, யூனோ, தட்ஸ் அஜித் சார். ஆனா மற்றவங்கள முடி பிடிக்கிறீங்களா, அஜித் சார் முடி பிடிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. பட் ஆஸ் ஆக்டர்ஸ் ஹி மேட் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப மறக்க முடியாத சீன் ஏதாவது இருக்கா? சீன் எனி ஆக்ஷன்? ஆமாம், ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ தேர் வாஸ், ஐ மீன், I think that was one thing I enjoyed doing with the team. Fight scene இருக்கா உங்களுக்கு? Action scenes irukku. So whether it was watching them do it also, I loved watching them do their action scenes also, like, you know, like especially on the car scene பண்றப்போ அவங்க காட்டுனாங்க, and I thought it was major. Okay. நீங்க இருந்தீங்களா இல்ல வீடியோல தான் பாத்தீங்களா? வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ரேஸில் அவருக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதாக இருக்கட்டும், ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் போடுறீங்களே எதனால் அப்படின்னு கேட்பீங்க. அஜித் சார் ஒரு அட்ரினலின் ஜங்கி. ஓகே, அட்ரினலின் ஜங்கி. டெஃபினட்டாக he loves doing all of these things, and I think that's amazing. ஏன்னா அவங்க for his seniority, அவங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னால் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. பட் he takes great pleasure and pride in doing it, and hats off to him. அவருடைய சைக்காலஜி பற்றி அனலைஸ் என்ன அவங்களோடது? அவங்களா, he's a very passionate human being. Workல இருந்தாலும் சரி, or in his personal life also. I'm sure it's not easy to be Ajit Kumar, and I'm sure it's not easy to be around Ajit Kumar. Yeah. You know, but I think he's someone who has figured it out to a certain extent in his life, and I think he's got a great family and team to support him, touch wood. You know, then I think that's beautiful. The பார்க்கும்போது you inspired, and one thing I know about him is அவங்க commitment கொடுத்தாங்கன்னா he will live up to it. It could be a commitment to me saying something, you know, tomorrow we will do this, or to any of us actors on the mari, tomorrow we will idu pannalam naliki. He'll make sure he does it. Or it could be a commitment to his racing team. Okay. You know, he makes sure he follows through with it. Especially when we were shooting for Vidamurchi, Hyderabad we had like some he was shooting for Good Bad Ugly at the same time. Kalila Vidamurchi, nightla Good Bad Ugly. And you're thinking, நீங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க லைஃப்பில்,
So sometimes, see, எல்லா ஆக்டர்ஸ்க்கு there'll be some issue or the other shootல, and then things don't go as planned. I mean, all of us know that. But to not take who you are for granted or the place you're at for granted, நான் சூப்பர் ஸ்டார், நான் எதுக்கு பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல், he made sure what அவங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. And he also would ride and come to shoot காலையில் செட்டுக்கு. So I don't know how he does it, but he does. And he also says, I'm so blessed, I've put myself through so much, but I'm so blessed as a human being to I'm definitely a miracle in solvanga. He says that all the time, so he's aware of the fact. So yeah, I think my analysis of him would be that he is someone who is make sure if he's committed to something, he will fulfill it, and that takes a lot. இன்னொரு இது அவர்கிட்ட என்ன ஆச்சரியமா பார்க்குறேன்னா, அவர் பொதுவாக வெளியே எங்கேயும் வரதில்லை, ஆனாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப அவேராக இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ ஃபேன்ஸ் வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தலை அப்படின்னு கூப்பிட்றத இல்லை என்னை ஏகேன்னு கூப்பிட்டா போதும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்டது ஏதாவது? He's told all of us, sir கூப்பிடாதீங்கன்னு. But you look at him and all you want to say, sir. so நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க அவங்க. I think he's gotten tired also telling us, sir கூப்பிடாதீங்கன்னு. But அது வராது. And I think he's also made peace with it that okay, but he still won't not tell. And I think that's that also he was not from the industry, he came in and he did what he did, and I think that is also still there. He didn't grow up seeing this. He worked his way through it, and yeah. Actually நீங்கள் சின்ன வயசுல அவரை மீட் பண்ணதை பற்றி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன நடந்தது? ஆக்சுவலி ஏர்போர்ட்ல இருந்தேன், யாரும் பிக்கப் பண்ண போகிறோம். அண்ட் அப்போ ஃபுல் க்ரௌடோட நான் பார்த்தேன் அவங்கள. என்ன ஒயிட் சூட், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அண்ட் ஹி ஸ்டுட் அவுட். அவங்க ஹி லுக்ஸ் ரியலி குட் இன் ஒயிட் வேற. ஸோ அப்போவே and that he had that black meesa of his, that look back then. And yeah, so அந்த விஷுவல் எனக்கு ரொம்ப அப்படியே மைண்டில். அவர்கிட்ட சொன்னீங்களா அதை? ஐ திங்க் ஸோ சொல்லியிருக்கேன். ஆமாம்மா சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அசர்பைஜானில் நிறைய அந்த வெதர் கண்டிஷன்னால அங்கே இருக்கிற சேலஞ்சஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே எப்படி இருந்தது? சேலஞ்சிங்னா என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்? வெதர் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப விண்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆக்டர்ஸ்க்கு ஓகே, ஐ மீன் நான் அப்படி தான் டைலாக் பேசிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இட் டுக் மீ சம் டைம் டு கெட் யூஸ் டு இட். ஈவன் டெக்னீஷியன்ஸ்க்கும் ஓம் சரோட அந்த ஸ்டடி கேம், ஆக்சுவலி த ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர், அவங்க பாவம், he used to have 2 people holding him at the back and then only he was moving. இல்லைன்னா அப்படியே காத்தோட போயிட்டு இருந்தோம். So those were definitely challenging. And also in terms of sunlight, அந்த ஷூட் பண்ணுறதுக்கு we had only that much time, maybe 9 AM to 4 PM 5 PM அந்த மாதிரி. So we had to shoot quite a bit அதுக்குள்ள. And நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா, most of it, at least in the trailer, looks like most of it is அங்கே தான் outside இந்த இது. விடாமுயற்சி ஆல்சோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு தியரி. ஸோ அதில் ஏற்கனவே இருந்த கேரக்டரா இல்லை இது ஃப்ரெஷ் கேரக்டரா? நீங்கள் தியரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு ஏன் தெரியும். ஓகே, விடாமுயற்சி பெரிய சக்ஸஸ் ஆகணும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஜான்சன்.